பகவான் நிகழ்த்துற ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒரு சிறப்பு இருக்கிறது, அதை மறந்துடக்கூடாது. அந்த அட்டப்பூச்சியிலே அவ்வளவு சக்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு அவதாரம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி ராமானுஜர் அந்த இடத்துல தன்வந்திரியை அங்கே பிரதிஷ்டை பண்ண சொல்றார் அப்படின்னா அதுதான் வழிபாட்டினுடைய உன்னதமாக இருக்கிறது. அடுத்து இந்த ராமானுஜர் இருக்கிறார் பாருங்க, அவர் சகல வித்தைகளையும் கற்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு பொருள் தெரிய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு எங்கே வரணும் அப்படின்னா இந்த தலம் மதுரை தலம், இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் கூடல் அழகர் பெருமாள். இங்கே நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அது பூலோக வைகுண்டம், யுகம் கண்ட பெருமாள். அமர்ந்த நிலை, கிடந்த நிலை, நின்ற நிலை, அந்த 3 நிலையில் நம்ம அவரை போய் தரிசனம் பண்ணுறோம். நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒவ்வொரு தளத்திலையும் ஒவ்வொரு விதமாக இருப்பார். திருப்பதியில் திருவேங்கடமுடையானாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நிற்கிறார், திருப்பதி வெங்கடாச்சலபதி நிற்கிறார், நின்று தமிழ்நாட்டை பார்க்குறார். இங்கே இருக்கிற பெருமாள் அமர்ந்து இருக்கிறார், அங்கே நின்று தமிழ் கேட்ட பெருமாள் மதுரையில் அமர்ந்து தமிழ் கேட்கிறாரா. அதனால தான் கூடல் அழகர் பெருமானுக்கு ரொம்ப சிறப்பு அதிகம். இருந்தையூர் அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. அப்போ அப்பேற்பட்ட அழகர், அச்சோ அழகியவா அப்படின்னு ஆழ்வார் சேவை சாதிக்கிறார். அவ்வளோ அற்புதமான ஒரு அழகு, வேறு யாருக்கும் கிடைக்காத அழகு, அப்படி ஒரு அழகு. அதனால தான் அவருக்கு பேர் கூடல் அழகர். கூடல்னா மக்கள் கூடுகிற இடத்துல அழகாக இருக்கக்கூடியவர் அழகர். அப்போ இங்கே என்ன விமானம், எத்தனை விதமான விமானம் இருக்கிறது தெரியுமா? எல்லாம் வல்ல பெருமாளுக்கு விமானம் ரொம்ப முக்கியம். கோபுரம் ராஜகோபுரம்னு சொல்லுவோம், எல்லாமே கோபுரம் பார்க்குறோம், கோபுரத்தை கும்புறோம், விமானத்தை கும்புறது இல்லை. விமானம் ரொம்ப முக்கியம். அந்த விமானம் எப்படிப்பட்ட விமானம்னா அட்டாங்க விமானம்னு பேர். என்னங்க பார்க்க ரவுண்டாக தானே இருக்குது, இதில் எப்படி எண்கோணம் இருக்கும்னா உள்புறத்தில் பார்த்தீங்கன்னா எண்கோண வடிவத்தில் இருக்கும். அது மேக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், 8 கோணங்கள் உள்ளே இருக்கும், அதில் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அட்டாங்க விமானம்னு பேர். இந்த அட்டாங்க விமானத்துக்குள்ளே எம்பெருமான் இருக்கிறார், அதனால் அவருக்கு சக்தி அதிகம், பவர் அதிகம். அதனால் அந்த அட்டாங்க விமானத்தை ஒரு மண்டலம் சுற்றணும். ஒரு நாள் சுற்றிட்டு பெருமாள்கிட்ட கேட்கக்கூடாது, ஒரு மண்டலம் சுற்றணும். ஒரு மண்டலம்னா எத்தனை நாள்? பல பேர் குழப்பி விடுறாங்க, 41 நாள் அது ஒரு மண்டலம் கிடையாது. 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், 48 நாள் கொண்டது ஒரு மண்டலம். அதை விட்டுட்டு இன்னைக்கு அவசரத்துக்கு 41, ஆளாளுக்கு ஒரு கணக்கு, 48 நாள் ஒரு மண்டலம். அந்த அட்டாங்க விமானத்தை நீங்கள் சுற்றிட்டீங்கன்னா செஞ்ச பாவம் அத்தனையும் போயிருமா, என்ன வேணுமோ அத்தனையும் அவர் பார்த்துக்கிடுவார். அப்படி அட்டாங்க விமான சேவை. அந்த அட்டாங்க விமானம் இன்னொரு இடத்துல இருக்கு, அதுதான் திருக்கோஷ்டியூர்னு நம்ம சொல்கிறோம். திருக்கோஷ்டியூரில் இருக்கக்கூடிய பெருமாள் யாருன்னா சௌமிய நாராயண பெருமாள். அருமையாக இருக்கும் அந்த விமானம். இப்போ எல்லாரும் ஒரு கதை விடுறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. இந்த ராமானுஜர் என்ன பண்ணார், யாரும் சொல்லக்கூடாத, யாருக்கும் சொல்லக்கூடாத மந்திரத்தை இவர் சொல்லிட்டாரு. இப்படி சொன்னால் அவர் தலைவடித்து சாவார், நரகத்துக்கு தான் போவார் அப்படின்னு குருநாதர் சொல்லி, குருநாதர் பேச்சை மீறி ராமானுஜர் போய் மந்திரத்தை சொல்லிட்டாரு. அப்போ குருநாதர் வந்து கேட்டாரா, என்னப்பா நீ இதை சொன்னால் நரகத்துக்கு போவேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் போயிட்டியான்னு கேட்ட பொழுது ராமானுஜர் சொன்னாரா, இதை சொல்லி நான் ஒருத்தர் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை, எல்லாரும் வைகுண்டத்துக்கு போவாங்கல்ல, அதை நினைச்சு சொன்னேன்னு சொன்னதாகவும் ஒரு செவிவழி செய்தி ஓடிக்கிட்டே இருக்கு. ரொம்ப பேர் அதைத்தான் நம்பிட்டாங்க. இன்னொரு செய்தி, ராமானுஜரை 18 முறை அலைய விட்டாங்க. யாரு? திருக்கோஷ்டியூர் நம்பி. வரலாறு தெரியும். 18 முறை ஏன் அலைய விட்டார்? வந்தோடனே ஒரே நாள் கூப்பிட்டு உட்காந்து, எப்போ உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்ன தேவை சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்லையா? 18 முறை ஏன் அலைய விட்டார்? அது ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். 18 முறை அலைய விட்டுருக்கார். அப்படின்னா அவர் பெரிய ஆள், திருக்கோஷ்டியூர் நம்பி. அப்படின்னா அவர்கிட்ட பெரிய அறிவு இருக்கு. அதுக்காக ராமானுஜர் 18 தடவை நடையா நடந்தாரா அப்படின்னா அதுக்காக இல்லை. நீங்கள் பகவானை நோக்கி ஒரு நாள் வந்து காத்திருக்கிறதே பெருசாக நினைக்கிறீங்க. ஒரு மிகப்பெரிய ஸ்லோகத்தினுடைய ஒரு பொருளை கேட்கணும் அப்படின்னா அதுக்கு சில சம்பிரதாயங்கள் உண்டு. இப்போ
இப்போ நாங்களாம் பல புத்தகங்களை படிச்சுட்டு வர்றதுனால உங்களுக்கு ரொம்ப எளிமைப்படுத்தி சில விஷயத்தை சொல்லிடுறோம். சொல்லிட்டு இது மாதிரி நடந்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இதை படிக்கணும்னா அந்த அருள் இருந்தால் தான் படிக்க முடியும். இவர் தலைப்பை கொடுத்தாலும் நான் ஏற்கனவே ராமானுஜரை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறேன். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 81 ரகசியத்தை என்னுடைய யூடியூப்பில் போட்டிருக்கேன். இந்த மதுரையில் மாத்திரமில்ல உலகம் முழுக்க எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேருக்கு அது போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு ரகசியம் ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிப்பேன். இது வரைக்கும் 150 பேரை தாண்டலை. அதுதான் ரகசியம், பரம ரகசியமாக வச்சுருக்காங்க, யாரும் பார்க்குறது இல்லை. 81 ரகசியம் ஒரு பொம்பளை பிள்ளை, மோர் நிற்கிற பொம்பளை பிள்ளை ராமானுஜரை பார்த்து சொல்லுதுன்னா அதை கேளுங்கப்பான்னா யாரும் கேட்கறது. 81 ரகசியம் சொல்லிது. ஒரு ரகசியம் 2 ரகசியம் கிடையாது. எங்க? திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள்னு பேர். அங்கே இருக்க பெருமாள். நான் போன ஆண்டு பேசும்போதே அதை கோடிட்டு காமிச்சேன். எத்தனை பேர் போயிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, சொல்லிட்டேன். சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. வைத்தமாநிதி பெருமாள்னு அந்த பெருமாள் மரக்காலை தலைக்கு வச்சுட்டு படுத்திருக்கிறாரு. எதுக்கு மரக்காலை வச்சு படுத்திருக்கிறாரு? தலாணி கிடைக்கலையா, இல்லை வேற கிடைக்கலையா? அப்படி அல்ல, மரக்காலில் அளந்து கொடுப்பாரு. நீங்கள் போய் கேட்டீங்கன்னா முன்ஜென்ம வினையெல்லாம் தீர்ந்த பிறகு நினைச்சோடலாம் போய் பெருமாளே அவர் சொன்னார் சண்முகத்திற்கு முறை ஏதோ மரக்கால் வச்சிருக்கியாமல கொடுக்க மாட்டார். நீங்கள் என்ன நல்லது பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்பார். நீங்கள் இந்த இடத்துக்கு போகணும், இப்படி போகணுங்கிறதுக்கே விதி இருக்குதுல்ல. எல்லாருமே காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. ராமானுஜரை பேசணும், ராமானுஜர் பேசின பிறகு அந்த ராமானுஜர் சிலையை போய் பாருடான்னு சொல்லி அந்த சிலையை தரங்கிறது ராமானுஜர் போட்ட உத்தரவு. இது நான் இவங்க பண்ணுறது இல்லை. அப்போ ராமானுஜர் என்ன அந்த பெண்ணிட்ட கேட்குறாரு, ஏமா போகிறேன்னு கேட்டதுக்கு நம்ம 81 ரகசியம் சொல்லுது, 81 விஷயத்தை சொல்லுது, பாகவதத்தை சொல்லுது, ராமாயணத்தை சொல்லுது, மகாபாரதத்தை சொல்லுது. ஒரு மோர் விற்கிற அம்மாவுக்கு இவ்வளவு ஞானமா? ராமானுஜர் வியந்து பொறுமையாக கேட்குறார். அந்த இடத்துல மோர் விற்கிறவ குரு, ராமானுஜர் சீடர். நல்ல விஷயத்தை கேட்கறதுக்கு ராமானுஜர் காத்து கிடக்கிறார். ராமானுஜர் திருக்கோளூரில் போய் வைத்தமாநிதி பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறார். தரிசனம் பண்ண போன பெருமாள் அந்த ஊரை விட்டு ஒரு பொம்பளை பிள்ளை வெளியே போகுது, ஏமா போகிறேன்னு கேட்டுச்சு. கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லுது, நான் இன்னென்ன காரணத்துக்காக இதெல்லாம் நான் செய்யலை, அதனால ஊரை விட்டு போகிறேன். அப்படி என்னமா செய்யலை? அகம் ஒழித்து விட்டேனோ விதுரரை போலன்னு ஆரம்பித்தார். விதுரர் என்ன பண்ணார்? அவருடைய பக்திக்கு இணையான ஒரு பக்தி இந்த உலகத்தில் இது வரைக்கும் யாரும் காட்ட முடியும். பக்தினா அப்படி ஒரு பக்தி, சரணாகதி. அவன் அரண்மனையை கட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கிறான். வீடு எங்கே இருக்கு? அங்கே இருக்கு. அங்கே வா, இங்கே வா சொல்கிறோம். நம்ம வீடு எங்கே இருக்கு? இது யார் வீடு? எல்லாம் இறைவன் கொடுத்த வீடு. நம்ம என்ன புதுசாக கட்டி வச்சிருக்கோம்? கடன் வாங்கி கட்டிட்டு வீட்டுக்கு பேர் வச்சுருவான். அந்த வீடெல்லாம் வீடு கிடையாது. துரியோதனன் மாளிகையை பார்த்து கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறார், இது யார்? இது துரியோதனன் மாளிகை, இது பாண்டவர் மாளிகை, இது துச்சாதனன் மாளிகை, இது அவர் மாளிகை, இவர் மாளிகை. கடைசியாக வந்தார் விதுரர் பக்கம். விதுரருடைய குடிசை வீட்டை பார்த்தாரு. இது யாருடையது? விதுரர் சொன்னான், உன்னுடையது கண்ணா, உன்னுடையது கண்ணா, என்னுடையதுன்னு சொல்லாதீங்க, இது எதுவும் நம்ம இது கிடையாது. விதுரர் ஒருத்தர் தான் சொன்னார், உன்னுடையது கண்ணா, உன்னுடையது. உடனே கண்ணான்னு சொன்னா, இங்கே தான் நான் வருவேன். உள்ளே வந்து உட்கார்றாரு. என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. பகவானுக்கு சளி பிடிக்கும்னு தெரிஞ்சிருந்தா தயிர் சோறும் நெல்லிக்காயும் கொடுத்துருப்பாங்களா? பகவான் மீது அன்பு, அதனால பகவான் ஏற்றுக்கிறார். இவர் பார்க்குறாரு, என்னடா இருக்குன்னு தேடுறாரு. ஒன்றும் இல்லை, இருக்கிற வாழைப்பழத்தையாவது கொடுப்போம். அது வாழைப்பழத்தை கொடுத்தாரான்னு பார்த்தா பழத்தை கீழே போட்டு தோலை கொடுத்துருக்குறாரு. அதையும் பெருமாள் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கிறார். நம்மளா இருந்தால் பெருமாளை என்ன தோலை திங்கிறேன்னு கேட்போம். பக்தியின் மிகுதியினாலே என்ன கொடுத்தாலும் பகவான் சாப்பிடுவான். அவ்வளோ எளிமை பக்தன். நீங்கள் பெரிய மாலை வாங்கிட்டு போய் பகவானை தரிசிக்கணும்னு அவசியமே கிடையாது. பெரிய அளவில் அதை கொண்டு போகணும் இதை கொண்டு நினைக்காதீங்க. துளசி துளசி துளசின்னு 3 தடவை சொல்லுங்கள், பெருமாளுக்கு போய் சேர்ந்துடும். இப்போ நான் சொல்லிட்டேன், பெருமாளுக்கு போய் சேர்ந்துருச்சு. துளசி துளசி துளசி, அது கூட கஷ்டமா நமக்கு?
அப்போ அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளைகிட்ட கேட்டோன்னே அவள் ஒரு ரகசியத்தை தொடங்கி 81 போய் முடிச்சார். அப்போ யோசிச்சு பார்க்கணும், ராமானுஜர் பொறுமையாக கேட்குறார். அந்த இடத்துல அவள் ஆச்சாரியாருக்கு ஒரு விஷயத்தை கேட்கணும்னா எத்தனை தடவை வேணாலும் போடும். அதனால தான் திருமந்திரம் அழகாக சொல்லுது, தெளிவு குருவின் திருமேனி காண்டல். ரொம்ப அழகாக சொல்லுது, குருவினுடைய திருமேனியை பார்ப்பது அழகு, பார்க்கணும். தெளிவு குருவின் திருநாமம் செப்புதல். உங்கள் பிள்ளைகிட்ட கேளுங்க, உனக்கு தமிழ் எடுக்கிற வாத்தியார் யாருப்பா? அவர் தமிழ் ஐயா அப்படின்னு தான் சொல்லுது, பேர் தெரியாது. இங்கிலீஷ் எடுக்கிறது யாருப்பா? இங்கிலீஷ் சார், பேர் தெரியாது. எந்த குழந்தையும் குருவினுடைய பேரை சொல்றதில்லை, தெரியறதில்லை. பல பிள்ளைகிட்ட உங்கள் தாத்தா பேர் என்னப்பான்னு கேட்டால் அது ஒரு பேர் சொல்லும். அப்போ நான் கேட்பேன், அம்மாவை பெற்றதா அப்பாவை பெற்றதா? அம்மாவை பெற்றதா, அப்பாவை பெற்றது தெரியாது, சொல்லிக் கொடுக்குறது இல்லை. அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய அம்மாவை சொல்லி கொடுக்குறோம், அப்பாவுடைய அம்மா அப்பாவுடைய அப்பாவை சொல்லி கொடுக்குறோமா? பல பிள்ளைகள் நீங்கள் 10 பிள்ளைங்க நிப்பாட்டி வச்சு கேளுங்க, அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. நம்ம வளர்க்கலை, நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம இன்னார் வகையரா, இன்னார் நம்முடைய முன்னோர்கள், அப்பாவை பெற்றவங்க இவங்க, அம்மாவை பெற்றவங்க இவங்க, இந்த வழியில் நம்ம வந்திருக்கிறோம். அதனால உட்காந்தப்ப சொல்கிறான், பாட்டன் முப்பாட்டன் எள்ளுப்பாட்டன் கொள்ளுப்பாட்டன். ஏன் கேட்குறான்? எல்லாம் தெரியணும், தெரிஞ்சாதான் முடியும். இன்னைக்கு அதை நம்ம சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அப்போ என்னெல்லாம் வேணும், ஒரு ஆச்சாரியான் என்ன எதிர்பார்க்கிறான் நம்மிடத்தில். அப்போ தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்புதல், தெளிவு குருவின் உரை கேட்டல். குரு என்ன சொல்றாரோ கேட்கணும், திரும்ப அதை நினைவுக்கு கொண்டு வரணுமா? இன்னைக்கு எல்லா பிள்ளையும் என்ன சொல்லுது, என்னமோ வகுப்பு எடுத்தாங்க மறந்து போச்சு. ஏன் மறக்குது? தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. படிக்கும்போது இந்த புத்தகத்தை எடுத்தாச்சுன்னா, தமிழ் படிக்கும்போது தமிழையா வரணும், தமிழம்மா வரணும், அப்பதான் படிக்க முடியும். அதை விட்டுட்டு இப்படி வச்சுக்கிட்டு டிவி இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி வரும்? செல்போனை பார்த்துக்கிட்டு இப்படி படித்தா எப்படி வரும்? வராது. தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. அந்த குருவினுடைய உருவத்தை கொண்டு வரணும். இப்போ எதுக்கு இந்த அழைப்புகளை திறந்தேன் அப்படின்னா, ஈவ சுந்தரராஜ பெருமான் உள்ள வருவார், ராமானுஜர் உள்ள வருவார், அப்படி அமைச்சர் உட்கார்ந்துருப்பார், குதிரையெல்லாம் அப்படி அழகர் உட்கார்ந்துருப்பார். இதெல்லாம் இருந்தால் தான் இங்கே வரும். இது இல்லாமல் நான் செல்போன் பார்த்துக்கிட்டே உட்காந்தா வராது. இதை சொல்லணும், இதுதான் மிகப்பெரிய விஷயம். அப்படி ராமானுஜர் கேட்குற, சொல்லுமா என்னம்மா எதனாலம்மா ஊரை விட்டு போகிற? இப்படி கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால 18 முறை எங்கேருந்து, திருவரங்கத்திலிருந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டி வரைக்கும் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இல்லை, 1 to 1 இல்லை, நடந்து தான் வரணும், நடந்து தான் போகணும். நம்ம இங்கே பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகிறதுக்கு முடியாது. அந்த பெருமாள் இங்கே வர சொல்லி நம்ம வீட்டு பக்கம் பெருமாள் வருவார்ல, பார்த்துக்குவோம். அழகர் கோயிலுக்கு தான் இருக்குது, அழகர் கோயிலுக்கு போகிறோமா? கூடாரவள்ளி விடிய காலம் 2 மணி, கூடாரவள்ளி அங்கே 27ஆம் நாள் அக்கார அடிசிரு. பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை, உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு, வெளியில் அப்புறம் தான் கூட்டம் வருது. 2 மணிக்கு யாராவது போவாங்களா, 3 மணிக்கு யாராவது பெருமாளை கூட போவாங்களா? கோலத்தெல்லாம் முந்தினா விடிய காலம் தான் போட்டாங்க, இப்போ பூரா ராத்திரியே போட்டு முடிச்சிடுறாங்க. மார்கழி கோலம் போட்டாச்சு, அது ஒரு ஃபோட்டோ எடுத்து டுமாரோ மை கோலம் இஸ் திஸ் லைக்ஸ் அல்லு. யாருக்கு கோலம் போடுறோம்? யாருக்கு, யாரை கூப்பிடுறதுக்கு கோலம் போடுறோம்? மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன். கீதையிலே கண்ணன் சொல்லுகிறான் சரம ஸ்லோகம். அந்த சரம ஸ்லோகம் அர்ஜுனனுக்கு உபதேசித்தது. அது யாரு அர்ஜுனனுக்கு உபதேசித்து கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகிறார், இதை தகுதி உள்ளவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விடு. யாருக்கு தகுதி வேணும்? இப்போ எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருமா? ஒரு வகுப்பில் 50 பையன் இருக்கேன், ஒரே வாத்தியார், ஒரே பொது பரீட்சை, கொஸ்டின் பேப்பர் அந்த பாடத்தில் வருது. அந்த 50 பேரில் 4 பேர் 100க்கு 100 வாங்குறேன், 4 பேர் 95 வாங்குறேன், 10 பேர் ஃபெயிலாக போகிறேன். ஒரே வாத்தியார் தானே, ஒரே கொஸ்டின் பேப்பர் தானே, ஒரே சிலபஸ் தானே, ஏன் ஃபெயிலாக போகிறேன்? அதுதான் வேணும், பூர்வ ஜென்ம கர்ம வேணும்.
அது நிற்கின்றா. அது போகணும்னா குருவை வணங்கு. இதுதாங்க விஷயம். குருவை வணங்கு. இன்னைக்கு பையனை ஆசிரியர் திட்டுனா பிள்ளைகளை கூட்டிட்டு அடுத்த நாள் அப்பா நிற்கிறார். திட்டுற வேலை வச்ச மிதின்னு மிதிச்சு போடுவேன். யார? வாத்தியார். அப்புறம் பிள்ளை உருப்பிடுமா? எதுக்கு திட்டுறாங்க? ஏன் திட்டுறாங்க? நான் பிள்ளைய பக்கம் நீ திட்டுறியா? நீ வாங்குற சம்பளம் உனக்கு பத்தாதான்? அடுத்த வார்த்தை. அவன் உசுரை கொடுத்து பாடம் நடத்தி அவனை உருவாக்கி அப்படி வாடா இப்படி வா. எங்களெல்லாம் மிதி மிச்சார் வாத்தியார். எங்கள் அப்பா வருவார் ஸ்கூலுக்கு. சரி நமக்கு சார்பாக பேச போகிறாருன்னு பார்த்தா வந்துட்டு சொல்லுவார், என்ன அரைகுறையாக விட்டுருக்கீங்க, தூக்கி போட்டு 4 மிதி மிதிங்க. நான் வீட்டில் 4 மிதி மிதிச்சிருக்கேன், இன்னும் மிதிங்கன்பார். அதனால் வீட்டில் சொல்கிறதே இல்லை. இன்னைக்கு பிள்ளைங்க கோபமாக திட்டினா கூட அப்பாட்ட போய், அப்பா வாத்தியார் திட்டுறாருப்பா. மறுநாள் படையோடு அடிக்கிறாங்க வாத்தியார். கத்தி எடுத்து குத்துறாங்க. பயமாக இருக்கு. இப்போ நான் காலையில் கிளம்பும் போதே பெருமாளை கூப்பிட்டு தான் கிளம்புறேன். நமக்கு இன்றைக்கி எதுவும் நடந்துடக்கூடாது. கோபத்தை நம்ம குறைச்சி நம்ம என்ன பண்ணாலும் பொறுமையாக இருக்கணும். அப்படி மாறி போச்சு குருவினுடைய மேனி. குரு ஒரு 18 முறை அலைஞ்சிருக்காரு. ஸ்ரீரங்கத்தில் இருந்து இங்கே திருக்கோஷ்டி வரைக்கும் 18 முறை அலைகிறாரு. எதுக்காக? ஒவ்வொரு முறையும் எப்படி சொல்றாரு பாருங்க. முதல் முறை போற பொழுது சுருக்கமா சொல்லிடு, சம்சார பீஜம் தொலைந்த பிறகு வாரும். அப்படின்னா என்ன? உலக விஷயங்களில் இருக்கிற பற்று விட்டுட்டு வா. முதல் முறை. நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, இப்படி அடைய விடுறாரு. ஒரு குருநாதர் முதல்ல சொல்ற வார்த்தை உலக பற்ற நீக்குன்னார். சரின்னு உட்காந்து யோசிச்சார் ராமானுஜர். திரும்பிட்டார். அங்கேயே உட்காந்து யோசிக்கிற ரூம் போட்டு திரும்பிட்டார். திரும்பி யோசிச்சு சரி உலக பற்று நீக்கணும் அப்படின்னு நீக்கிட்டு அடுத்த ரவுண்டு வர்றார். அடுத்த ரவுண்டு வரும்போது அகங்காரம் மமக்காரம் அற்ற பிறகு வாரும். அகங்காரம் மமக்காரம், ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற 3 மலம், நான் எனது என்கிற மமக்காரம், இதை நீக்கிட்டு வாரும் அனுப்பிச்சிட்டாரு. போயிட்டு திரும்ப அதெல்லாம் நீக்கணும். ஏன்னா அது வரைக்கும் என்ன சொல்கிறோம்? இது என்னுடையது, இது யாருது, இந்த பாட்டில் என்னுடையது, இது என்னுடையது, எல்லாம் என்னுடையது, இது நீங்கணுமா நம்மளை விட்டு. அப்படி வாழ்ந்தார். 3வது ஆத்ம ஞானம் பெற்ற பிறகு வாரும். ஆத்ம ஞானம்னா என்ன? இந்த உடம்பு வேறு ஆத்மா வேறு. இந்த உடம்பு ஆத்மா. இந்த உடம்புனா என்ன? ஐயப்பனுக்கு நெய் தேங்காய் கொண்டு போகிறேன். இப்போ நான் வர்ணனில் அதுதான் சொன்னேன். தேங்காய்ங்கிறது நம்முடைய உடம்பு. அது உள்ள ஊற்றப்படுகிற நெய் ஆத்மா. இதான் சிம்பிளாக ரொம்ப எளிமையாக. தேங்காய்க்குள்ளே தண்ணி இருக்குது. தேங்காய்க்கு 3 கண்ணு இருக்குது. ஆனால் ஒரு கண்ணை திறந்து உள்ளே இருக்க நீர் எடுக்கிறோம் பார்த்தீங்களா? இதுதான் ஆசா பாசங்களை எல்லாம் வெளியே எடுப்பது. அப்போ ஐயப்பன்ட்ட முதல்ல ஆசா பாசங்கள் இருக்கக்கூடாது. இப்போ பூரா டூரிஸ்ட் சாமியாராக ஆயிடுச்சு. முந்திலாம் ஒரு மண்டலம். இப்போ காலையில் மாலையை போட்டு சாயந்தரம் இருமுடி கட்டி போயிட்டு சாமி பாட்டு வந்துட்டு செல்ஃபி கொடுத்துட்டு இருக்கு. இருமுடியோட படமே எடுக்கக்கூடாது. எங்கள் குருநாதனும் வெளுத்து விடுவார். அப்படி இருக்கணும். அப்படி ஆகிப்போச்சு. இன்னைக்கு வழிபாடு எல்லாமே கேலி கூத்து. டூரிஸ்ட் மாதிரி அவன் டூரிஸ்ட்னு போட்டு தான் போகிறேன். சபரிமலை யாத்திரைன்னு போடுறதுக்கு அவனே சொல்லிட்டேன், இது டூரிஸ்ட்டு தான், வாங்க உங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம், அவ்வளோதான். எல்லாம் போகுதுங்க. எத்தனை பேருக்கு ஜோதி தெரியும்? எல்லாருக்கும் தெரியாது. அப்போ இந்த அகங்காரம் மமக்காரம், உடல் வேறு ஆத்மா வேறு, ரெண்டும் ஒன்று நம்ம நினைக்கக்கூடாது. படுத்துட்டா நம்ம உயிர் தான் ஓடுது. உடம்பு அது பார்த்து தானே இருக்குது, ஆத்மா தானே இருக்குது. நம்ம ஆத்மா இந்த உடம்பு, இந்த உடம்பு வேறு ஆத்மா வேறு. போயிட்டு வந்துட்டு 4வது முறை போகிற தேகாபிமானம் தொலைந்த பிறகு வாரும். தேக அபிமானம் 2 கொசு கடிச்சா நம்மளால தூக்க முடியாது. போடுறா மேட்டை, அட்ரா கொசுவை, தாங்க முடியலையே. கொசு வருதுன்னா சந்தோஷப்படுது. கொசுவுக்கு நம்ம உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறது. நல்லா இருக்கு போங்க, மலேரியா வந்துடும், டெங்கு வந்துடும், அதனால நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். தேக ஆரோக்கியம், அதில் நம்ம கவனம் செலுத்துகிறோம், மாஸ்க் போட்டுக்கிறோம், இந்த உடம்பை பாதுகாக்கிறோம். இதை விட்டுட்டு வா. என்கிட்ட இந்த ஸ்லோகத்துக்கு கேட்கணும்னா தேக அபிமானம் தொலைந்த பிறகு வாரும். போயிட்டார். திரும்ப 5வது தடவை வர்றார். கைவல்ய மோகம் தொலைந்த பிறகு வாரும். அது என்ன கைவல்ய மோகம்? செல்வம் சேர்க்கிறது, சொத்து சேர்க்கிறது.
அடித்து பிடிச்சாவது அரை ஏக்கர் நிலத்தை வாங்கணும்னு நினைக்கிறாங்க, எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கிறாங்க. 2 இன்ச்சு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறானே, அது எப்படி ஒரு செங்கல் நீட்டி இருக்குன்றான், அது எப்படி பூசுவனின்னு நான் பார்க்குறேன், கேச போடுறேன். நீ என் பக்கம் வந்துட்ட, ஒரு பூச்சி தானடா, அவன் வீடு நல்லா இருக்கும், அது எப்படி என் இடத்துல எப்படி அவன் பூசலாம்? அது ஏன் 1 இன்ச்சு விட மாட்டேங்கிறோமே. இது நீங்கிய பிறகு வாரும். அடுத்து சொல்றான், விஷயாந்தர ஆசை அற்ற பிறகு வாரும், மற்ற விஷயங்களில ஆசை இல்லாம இரு. அடுத்து 7வது முறை, பகவத் விஷயத்தில் ஆசை பிறந்த பிறகு வாரும். பெருமாள் மீது ஆசை வரணுமா, பெருமாள் மீது ருசி வரணுமா? நமக்கு யோசிச்சு பாருங்க, ருசின்னு ஏன் சொல்றேன்னு புரியுதா? வெண்பொங்கலும் வடையும் வச்சாச்சுன்னா நாக்கில் ஜலம் வருதா இல்லையா? எப்படி நாக்கு ஊறுதுங்கிறீங்க? இன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நாளைக்கு அந்த கடையெல்லாம் இருக்குமாங்க. எந்த கடைன்னு கேட்டேன். கசாப்பு கடை. நாளைக்கு திருவள்ளுவர் தினம்டா, வெட்டக்கூடாத. அது பரவாயில்ல, நான் பிளாக்ல வாங்கிக்கிறேன். உருப்பட வாங்கிங்க, ஏன்னா பொங்கலுக்கு மறுநாள் அதை சாப்பிட்டா தான் ஹீட் அடங்குமா அவனுக்கு. என்னடா ஆசை, ருசி. அதை பகவான் மீது வையுங்கிறான். உணவு மீது வைக்கிற ருசிய பகவான ருசி. பகவானை எப்படி சாமி ருசிக்க முடியும்? அப்படின்னா அவரை நினைச்சுக்கிட்டே இரு, பகவானை நினைச்சுக்கிட்டே இரு. பகவான் மீது ஆசை வை. வேற எதுக்கு மேல எதுக்கு ஆசை வைக்கிற? பகவான் மீது ஆசை வை. இப்போ எனக்கு மைக்கு மீது ஆசை, மைக்கு வேணும். அண்ணன் கூட சொல்றாரு, என்ன நீங்க எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. நான் மைக்கு மூலமா நல்ல செய்தியை சொல்றதுக்கு அவர் என்னை அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். நீ சொல்லு, மைக்கில் நான் கெட்டதெல்லாம் பேச மாட்டேன். மைக்கு மூலமா நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லு, அதை அனுப்பிக்கிட்டே இரு. ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காத, ஏதாவது ஒன்றை பற்றிக்கொள், அதை சொல்ற. அடுத்து பகவத் விஷயத்துல பெருமாள் மீது ஆசை 8வது தடவை, ராக துவேஷங்களை விட்ட பிறகு வாரும். இன்ப துன்பம் விருப்பு வெறுப்பு விட்ட பிறகு வா. அடுத்து 9வது முறை, பார தந்தரியம் அறிந்த பிறகு வார். பெருமாள் விருப்பப்படி இருப்பேன். அப்படின்னா எப்படி? பெருமாள் விருப்பப்படி எப்படி இருக்கிறது? பெருமாள் என்ன விரும்புவார் நமக்கு தெரியுமா? என்ன சாமி புதுமையா சொல்றீங்க? பெருமாள் யாரை விரும்புவார்? அவருக்கு தாசனாக இருப்பவரை விரும்புவார். ஆண்டான் அடிமை தொண்டு செய்கிறவனை விரும்புவார். கோயிலுக்கு நீங்க போறதை பத்தி நான் ஒண்ணுமே சொல்லுவேன். கோயிலுக்குள்ள போகும்போது ஒருத்தன் தேங்காய் உடைச்சு போட்டிருப்பானே, அந்த தேங்காய் சில்லு கிடக்குது, அது தேங்காய் சில்ல நீங்க எடுத்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா சிரட்டை கிடக்குது, அது அடுத்தவங்க காலில் குத்தும் நினைச்சு அதை எடுத்து குப்பை தொட்டில் போடுறோமா? அது வேணும். எந்த நாயோ போட்டு போயிருக்கேன், இதை நான் எடுக்கணுமா? வராது, வராது பக்தி. அதன் மூலமாக நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்கிறீர்கள், அதை செய்யுங்க. அதுதான் அடிமை. சேஷன் சேஷின்னு சொல்றேன். பல்லக்கில் உட்கார்றவனா இருக்காதீங்க, பல்லக்க தூக்குறவனா இருக்கு. ஞானசம்பந்தர் பல்லக்கில் உட்கார்ந்து இருக்கிறாரு. திருநாவுக்கரசரை பார்க்க வந்திருக்கிறேன். திருநாவுக்கரசர் எங்கே? அடியே நீதோ கீழே இருக்கிறேன். எங்க இருக்கிறேன்? பல்லக்க சுமந்துக்கிட்டு இருக்கேன். உம்மை பார்க்கதான் வருகிறேன், நீர் எம் பல்லக்கை சுமப்பதா? எனக்கு பல்லக்கே வேணாம்னு இறங்கினார் ஞானசம்பந்தர். அப்படி விடணும். இன்னைக்கு பல்லக்க பிடிச்சிட்டு விடாமையே இருக்காங்களே. பல்லக்கில் போய்த்தான் தீருவேன்னு நிற்கிறான். ஆண்டான் அடிமை வரக்கூடாது. சேஷன் சேஷி அந்த நிலைக்கு வாழ்னாரு, போயிட்டாரு. 10வது தடவை, ஸ்ரீ வைஷ்ணவத்தம் கை வந்த பிறகு வா, வைஷ்ணவ பண்பு வந்த பிறகு வா. அடுத்து 11வது தடவை, சாத்வீக பரிகாரம் பெற்ற பிறகு வா, நல்ல மக்களுடைய அபிமானத்தை பெற்றா வா. இத்தனை தடவை அடைய விட்டுருக்காரு. 12வது தடவை, பாகவத பரிக்கிரகம் பெற்ற பிறகு வா. எம்பெருமானின் அடியார்கள் ஒன்று அங்கீகரிச்சாங்களா? ராமானுஜா அப்படின்னு அங்கீகரிச்சாங்களா? அப்பனா வயங்கிட்ட வா. போச்சு, திரும்ப போயிட்டார். அனன்ய சேஷத்துவம் பெற்று பிறகு வாரும். நான் என்று தனித்துவமாக இல்லை, எல்லாம் பெருமானுக்கு, எம்பெருமான் ஒருவனுக்கே என்கிற எண்ணம் உனக்கு வந்தாவா. பார்த்தாரு, போயிட்டார். 15வது தடவை வர்றார். அனன்ய பிரஜோன்னோத்தரவன் கை கூடிய பிறகு வா, பெருமாளுக்கே நாம் அவனை அடைவதே நம் பலன். இந்த இடத்துல ஆண்டாள சொல்லித்தான், சூடி கொடுத்த சுடற்குடியால் ஆண்டார், தமிழை ஆண்டவர்.
அதனாலதான் கவியரசு கண்ணதாசன் போட்டான், கோதை ஆண்டால் கோபாலன். எவ்வளவு பெரிய வார்த்தை! கோதை ஆண்டால் தமிழை ஆண்டால், கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாம். கோதா நாச்சியார் அவ சொன்ன பாசுரங்கள் எல்லாம் ஏதோ கல்யாணத்துக்காக பெருமாள் மீது பாடினான்னு நினைக்காதீங்க. முழுக்க முழுக்க சமூக விஞ்ஞானி, மிகப்பெரிய சயின்டிஸ்ட் யாருன்னா ஆண்டாள் தான். மழை எப்படி வருங்கிறத சொல்ற. மாதம் மும்மாறி மழை பொழியணும்னா இப்படி மொத்தமா அடிச்சு ஊரையே அடிச்சுட்டு போகாதன்னா, எங்க அதர்மம் தலை தூக்குதோ அப்ப மொத்தமா அடிச்சுட்டு போயிடும். அந்த மழை எங்களுக்கு வேணாம். மாதம் மும்மாறி, வேதியருக்காக ஒரு மழை, அரசனுக்காக ஒரு மழை, மக்களுக்காக ஒரு மழை. ஒரு நாட்டை ஆள்ற அரசன் சரியா ஆண்டானா மழை பெய்யும், மக்கள் சரியா இருந்தா மழை பெய்யும், வேத விற்பனர்கள் சரியா வேத மந்திரத்தை ஓதுனா மழை பெய்யும். அப்படி 9 நாள் வெயில் 1 நாள் மழை, 9 நாள் வெயில் 1 நாள் மழை, 9 நாள் வெயில் 1 நாள் மழை. அப்படியா பெய்யுது? இப்ப நினைக்கிற நேரத்தில் பெய்யறது இல்லை, அது வாட்டுக்கு வருது, அது வாட்டுக்கு போகுது. அப்படி இருக்கிற ஒரு சூழல். அப்ப சொல்லுகிறார் எப்படி இருக்கணுமா, பெருமாள் அவதான் சொல்றா, எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உற்றோமே ஆகும். எப்பா பெருமாளே, உனக்கு எனக்கு இருக்கிற உறவு இது ஏதோ 30 பாசனம் சொல்றதுனால, இந்த பாவை நோன்பு இருக்கிறதுனால முடிஞ்சு போறது கிடையாது. எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உனக்கு தொண்டு செய்வதற்காகத்தான் இருக்கமே ஒழிய வேற எதுவும் கிடையாது. உன்னை நோக்கி உட்கார்ந்துருக்கமே எதுக்கு? தோடகமே பாடகமே வளையல் வாங்குற அதுக்காக இல்ல. அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான். அந்த நாராயணன் தான் பறை தர முடியும். பறைன்னா என்ன? என்ன வேணுங்கிறத கொடுப்பான். உனக்காக, உனக்கு தொண்டு செய்வதற்காகத்தான்ப்பா நாங்க இருக்கோம். அதை புரிஞ்சுக்கிட்டு வாண்ட. பெருமாளை அனுபவிப்பதே ஆனந்தம்னர். அதனாலதான் 16வது முறை ராமானுஜருக்கு என்ன எண்ணம் வந்தது? உண்ணும் சோறு பருகு நீர் தின்னுகிற வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று ஆண்டாள் சொன்னதை நினைச்சு பார்க்கிறார். ஆண்டாள் எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி. அவர் எப்படி சொல்லியிருக்கிறா, மற்றை நம் காமங்கள் தொலைத்து கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. என்ன அருமையான வாசல். கோவிந்தனை கூடி இருந்து குளிர்ந்து அனுபவிப்பதுதான் குறிக்கோள். அவனோட இருக்கணும் தான் நினைச்சா. அதுதான் அவருடைய ஆசை. கோதை வாழும் ஊர் கோவிந்தன் வாழும் ஊர். திருவள்ளிபுத்தூர்ல அதிகமா பசுக்கூட்டங்கள் நிறைய இருக்கிறது. எதனால அப்படின்னா, கோதை வாழுகிற ஊர் கோவிந்தன் வாழுகிற ஊர். பெருமாளுடைய நாமாவளியில கோவிந்தா நாமம் ரொம்ப சிறப்பு. அதனாலதான் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னா பெருமாள் வந்துட்டே இருப்பான். அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்ப ஆண்டாள் அதைத்தான் சொல்றார். எப்படி சொல்றா? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின். அவனுக்கு கொடுக்குற அந்த பட்டமே வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. குன்றம் ஏந்தி குளிர்மலை காத்தவன் அன்று ஞானம் அளந்த பிரான். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவா நின் திருக்கோயில் வாசல்ல வந்து நிற்கிறவன் தான். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. என்ன வேணும் நமக்கு? எனக்கு வேற என்ன வேணும்? படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன் குலசேகராங்க. எப்பா அவன் திருக்கோயில் வாசல்ல படியா கிடக்கணும் தான். நம்மளாம் என்ன கேட்கிறோம்? ஆழ்வார்கள் சொல்லிட்டு போயிட்டாங்களே அம்புட்டையும். 17வது முறை போற ஆச்சாரிய அனுக்கிரகம் கிடைத்த பிறகு வாரும். ராமானுஜர் சரி கிளம்புவோன்னு கிளம்புறப்ப அடுத்த முறை வரும்போது தண்ட பவித்திரத்துடன் நீர் மாத்திரம் வாரும், கூட யாரையும் அழைத்து கொண்டு வர வேண்டாம். என்ன சொல்லியிருக்கிறாரு ராமானுஜர்? என்ன வச்சிருக்கிறாரு? தண்டத்தோட வா, தண்ட பவித்திரத்தோடு நீர் மட்டும் வா. யார் சொல்றது? திருக்கோஷ்டியூர் நம்பி சொல்ற.
அதோட வா, வேற எதுவும் வராது. யோசிச்சு பாருங்கிற, என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு. சரி பரவாயில்ல, நம்முடைய ஆச்சாரியாராக இருக்கக்கூடிய அவர் சொல்லிட்டார், இப்போ கிளம்பிட்டார். 18வது முறை வர்றாரு. இந்த முறை திருக்கோஷ்டியூர் வந்தபோது திருக்கோஷ்டியூர் நம்பி சொன்னார், அதிகாரி புருஷரே வாரும். வந்துட்டார். அதிகாரி புருஷரே வாரும் 18 முறை சொல்லிட்டு உடையவரோடு முதலியாண்டானையும் கூரத்தாழ்வானையும் பார்க்கிறார். பார்த்துட்டு தண்ட பவித்திரத்தோடு உன்னை மட்டும் தானே வர சொன்னேன், இதோ இங்கே இருக்கக்கூடியவர்கள் யார்? உடனே ராமானுஜர் சொன்னார், முதலியாண்டானும் கூரத்தாழ்வானும் அடியேனுக்கு தண்டமும் பவித்திரவுமாக எப்போதும் இருக்கக்கூடியவர்கள். நம்ம பாருங்களேன், இணை பிரியாதவர்கள். பக்தியில அதுக்கு மேல போயிட்டாரு. வரவேற்று அந்த சரம ஸ்லோகத்தினுடைய பொருள் சொல்லணும். அவ்வளவுதான். சர்வ தர்மான் பரித்யஜ்ய என்கிற சரம ஸ்லோகத்தினுடைய பொருளை சொல்றார் ராமானுஜரே. உம்மிடம் யாரேனும் அர்த்தம் கேட்டு வந்தால் கீதையில் கண்ணன் சொன்னது போல அடியேன் செய்தது போல நன்கு பரிசோதித்து அவர் அதற்கு தகுதியானவரா என்று பார்த்த பின்னர் தான் நீ உபதேசிக்க வேண்டும். ஒரு கண்டிஷனையும் போட்டார். இப்போ நம்ம வாத்தியாருக்கு பரீட்சை எடுக்கும்போது யாருக்கும் காமிக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். கேட்குறானா, இறக்கப்பட்டு காமிச்சிடுறேன். அது மாதிரி இவரும் இந்த இறக்கம். ராமானுஜர் என்ன சொன்னார், அப்படியே செய்கிறேன் அப்படின்னு கிளம்பிட்டார். கிளம்பினவர் போயிருக்கலாம் ஸ்ரீரங்கத்துக்கு. திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கே பெருமாளை சேவித்து பிரசாதத்தை பெற்றார். அங்கே பிரதட்சணம் பண்ணி வரும்போது நரசிம்மர் சன்னதி நீங்கள் போனீங்கன்னா அங்கே பார்க்கலாம். எல்லாரும் கோபுரத்தில் ஏறி சொன்னார், கோபுரத்தில் ஏறி சொன்னார். கிடையாது. கோபுரத்துலலாம் ஏறணும்னா சில விதிமுறைகள் இருக்குது. 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா நம்ம கோபுரத்தில் ஏறிடணும். அதெல்லாம் சில விதிமுறைகள் இருக்கு. அதெல்லாம் கடைப்பிடிக்கிறவர் தான் ஆச்சாரியர். அப்படி கடைப்பிடிக்கிறவர் பார்க்கிறார், எப்படி பண்றார். அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாமே அந்த நரசிம்மர் சன்னதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா தோழிமார்கள் மாதிரி தெரிகிறது. தன்னை ஆண்டாளா பாவிச்சுக்கிறார். தன்னை ஆண்டாளா பாவிச்சு என்ன பண்ணார், குளிர்ந்து எப்படி அந்த இன்பத்தை அவளை அனுபவித்தாலோ அதே இன்பத்தை இவங்களுக்கு நம்ம கொடுக்கணுமே, கையில் கிடைச்ச பிரசாதம் மாதிரி நமக்கு கிடைத்த சரம ஸ்லோகத்தினுடைய பொருளை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். இந்த இடத்துல தான் நம்ம யோசிக்கணும். வைஷ்ணவர்கள் அவர் கண்களுக்கு ஆண்டாளின் தோழிகளாக சம்சார உலகத்திலிருந்து ஆத்மாக்களாக தெரிந்தார்கள்னு சொல்றாங்க. அப்ப சொல்லணும், ராமானுஜர் எல்லாருக்கும் உபதேசம் கொடுத்துட்டார். நம்பி கோயிலுக்கு வேகமா வர்றார். என்னடா இவ்வளவு தூரம் சொல்லி இந்த ராமானுஜரை 18 தடவை நம்ம போய் ஒன்னொன்னா தீத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சோமே, இப்படி அற்புதமான லட்டு பிரசாதத்தை இவர் வாட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரே, ராமானுஜரை இப்படியெல்லாம் செய்து உபதேசம் செய்வது முறையோ கேட்கிற. நன்கு பரிசோதித்த பின்னர் தானே இதை கொடுக்கணும். உடனே அவர் கேட்டார், என்ன பலன் கிடைக்கும்? அடியேனுக்கு நரகம் என்றோ கிடைக்கும் ராமானுஜர் சொன்னார். அது தெரிந்தும் ஏன் இப்படி செய்தி? இப்ப தாங்க ராமானுஜர் செய்த புரட்சி வெளியே வருது. தலைப்பினுடைய மூல பொருள் இப்பதான் வருது. அவர் என்ன கேட்கிறாரு, அடியேன் ஒருவன் நரகம் புகுந்தாலும் இங்க இருக்கிற மற்ற ஜீவாத்மாக்கள் கரை சேர்வார்கள். அது மாத்திரமா, இந்த சரணாகதி அளிப்பதற்கு முன்பாக ராமாயணத்தில் ஒரு காட்சியை நான் சொல்ல வேண்டும். லங்கேஸ்வரனுடைய தம்பியாக இருக்கக்கூடிய விபீஷணன் வருகிறார். அந்த விபீஷணன் யாரிடத்திலே வருகிறான்? லோகநாயகன் ராமனிடத்திலே வருகிறான். ராமனிடத்திலே வருகிறான். 3 லட்சம் ரூபா, அதனால அப்படி போவார். 3 காண்டு சந்துக்குள்ள அப்படி போவார்.
அப்ப பாருங்க, ராமர் உன்னுடையவன் என்று அந்த விபீஷணன் வருகிறான். வந்த உடனே இந்த ராமர் ஏன் அடைக்கலம் கொடுத்தார்? இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு பெண் புறாவை வேடன் பிடிச்சிட்டான், பிடிச்சி வச்சிருக்கான். குளிர், நல்ல மார்கழி மாசம் குளிர். அந்த பெண் புறாவை பார்த்துட்டு ஆண் புறா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. பெண் புறா சைகை காமிக்குது. நீங்கள் புறா பேசி பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது. எங்கள் வீட்டுக்கு பின்னால் ஒரு 50 புறா இருக்கு. எங்கள் வீட்டுக்காரமாக்கு தினம் என்ன வேலைன்னா காலையில் அதுக்கு போய் தானியம் வைக்கிறது தான் வேலை. அதுக்கு பேசிக்கிறீங்க, அது ஒரு சத்தம் கொடுக்குங்க, இப்படிங்கும் அப்படிங்கும், பறக்கும், எல்லாம் செய்யும். நான் கொஞ்சம் நேரம் காலையில் உட்காந்து போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் அந்த பெண் புறா சைகை காமிக்குது. ஆண் புறா அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுது, இந்த வேடனுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, தன்னுடைய பெண் புறா பிடிபட்டிருக்கிறது, அந்த நேரத்தில் வேடன் குளிர்ச்சியாக இருக்கிறானேன்னு சொல்லி எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய சுள்ளிகளையெல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து போட்டு நெருப்பை மூட்டி விடுதான். இது புறா செஞ்சிச்சான்னு கேட்கக்கூடாது. சுள்ளிகளை போட்டுச்சு, அவனுக்கு நெருப்பை மூட்டிக்கிட்டான். திரும்ப அந்த பெண் புறா கண்ணை காமிச்சிச்சான். என்ன கண்ணை காமிக்குதான், என்னை பிடிச்சி வச்சுட்டு அவனும் போக முடியல, மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு, கூதல் வேற அடிச்சுக்கிட்டு இருக்கு, அவனுக்கு பசிக்கும் இல்லையா, இது உனக்கு தெரிய வேணாமா அப்படின்ன உடனே அந்த பெண் புறா சைகையை பார்த்துட்டு ஆண் புறா அந்த நெருப்புல விழுந்து தன் உயிரையே தியாகம் செய்தது. அந்த உணவை அவன் சாப்பிட்டான். இதுதான் சரணாகதியினுடைய மொத்த வடிவம். இதை கம்பன் அழகா சொல்றான். இந்த சரணாகதி தான் நமக்கு வேணும். தன் உயிர் போனாலும் பரவாயில்லை. இதை ராமானுஜர் எடுத்து காமிக்கிறார். எடுத்து இந்த சரம ஸ்லோகத்தில் எனக்கு நரகம் கிடைத்தாலும் பரவாயில்லை, ஆனால் சொர்க்கம் என்பது, வைகுண்டம் என்பது எளியவர்களுக்கும் போய் சேர வேண்டும் அப்படின்னு. ஒரு 18 முறை நடந்ததை அப்படியே திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய உண்மை தெரியும். பிற்காலத்தில் திருக்கோஷ்டியூர் நம்பி 105 வயசு வரும்போது இதை நினைக்கிறார், அந்த ராமானுஜன் மாதிரி நான் இல்லையே, அன்பு என்கிற ஒன்றை வைத்துக்கொண்டு அத்தனை உயிர்களையும் தன்பால் ஈர்த்து வைணவ மார்க்கத்திலே மிகப்பெரிய சமய புரட்சியை மிக எளிமையாக செய்திருக்கிறார். இன்னைக்கு இதெல்லாம் அன்பு தான், சரணாகதி தான். இந்த சரணாகதி தான் நமக்கு வேணும். இந்த 18 முறை போனதை வச்சே நம்ம ஒரு முடிவு பண்ணிடணும். இன்னும் நிறைய அற்புதங்களை ராமானுஜன் நிகழ்த்தி இருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சியில் அவர் இருக்கிறார், திருவரங்கத்தில் இருக்கிறார், ஆழ்வார் திருநகரியில் இருக்கிறார். இந்த மூணையும் சேர்த்து இங்கே இருக்கிறார், கீழே ராமானுஜபுரத்தில் இருக்கிறார். ராமானுஜனுடைய திருமேனி அப்படியே திருவரங்கத்திலே இருக்கிறது. அங்கே பார்க்கிறோம் பெரிய உடையார், திரு உடையார்னு நம்ம சொல்றோம். ராமானுஜர் அப்படி ஒரு புரட்சி. பக்தி மார்க்கத்திலே சடங்கு முறைகளை எல்லாம் தகர்த்து எறிந்தவர். நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம், பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போறோம், பால் வாங்கி கொடுத்துட்டோம், சிவபெருமான் நம்மளை பார்த்துக்கிடுவார். பார்க்க மாட்டார். பால் வாங்குறதுனால பால் விற்கிறவருக்கு லாபம், உங்களுக்கு என்ன லாபம்? 25 ரூபா ஆவின் பாலை வாங்கி கொடுத்துட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு அப்பீல் போட்டிங்கன்னா கிடைக்குமா? கிடையாது. நீங்கள் செய்கிற சடங்குகளில் இல்லை. ராமானுஜர் அடித்து சொல்லுகிறார், பசிக்கு சோறு போடுங்கயா, அதை செய்ய முதல்ல, அதுதான் வழிபாடு. இன்னைக்கு 500 பேருக்கு நான் அன்னதானம் போட்டேன், சந்தோஷம். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. தானம் என்பது கேட்டவுடன் கொடுப்பது, தர்மம் என்பது கேட்காமல் கொடுப்பது. எல்லாருக்கும் தெரியும், கர்ணன் 6லும் சாவு 100லும் சாவுன்னு. கர்ணன் இறக்குறான், யார் வருத்தப்பட்டாங்களோ, சூரிய தேவன் வருத்தப்பட்டான். இன்னைக்கு சூரியனை பற்றி பேசி ஆகணும். சூரியன் வருத்தப்பட்டான், என் புள்ளடா அவன் கர்ணன், எல்லாம் கொடுத்தான்டா, அவனுக்கு ஏன்டா மரணத்தை கொடுத்தீங்க?
தர்மதேவதை காக்கிறான்னு உடனே இந்த வஞ்சக கல்வன் இருக்கிறான் பாருங்க, கண்ணம் பையன், அவன் போய் அதையும் கெடுத்து விட்டானே. ஏன்டா அப்படி 50 பேரும் சேர்ந்து சதி பண்ணி கொண்டீங்க? பிறந்தப்ப தண்ணியில் விட்டு அம்மா கொண்டா, படிக்கிற பொழுது ஆச்சாரியாருடைய கருணை அவனுக்கு கிடைக்கல, இக்கட்டான தருணத்தில் அவனுடைய தேர் மாட்டிக்கிறோம்னு அவன் ஜாபம் விட்டான். ஒருத்தனும் சொல்லி கொடுக்கல. எப்போ பார்த்தாலும் அவனை சூதபுத்திரன் சொல்லி அவனை கேவலமாக பேசி அவனை அவமானப்படுத்தினீங்க. சரி, கடைசியாக அப்பன் விட்டுட்டான், ஆத்தா விட்டுட்டான், குருநாதரை விட்டுட்டான், திக்கற்றவருக்கு தெய்வந்தான் துணைன்னு சொல்ல கிருஷ்ணனும் விட்டுட்டான்டா. அப்புறம் லோகத்தில் எவன்டா தர்மம் பண்ண வருமா? தர்மம் பண்ணவனுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தீங்கன்னா எப்படிரா? தானம் பண்ணியிருக்கான் என் பிள்ளை, அவனுக்கே எவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னு கேட்ட உடனே கலிபுருஷன் சொன்னானா, எல்லாம் உணர்ந்த சூரிய தேவா, உனக்கு நான் விளக்கணுமா? கர்ணன் என்னெல்லாம் கொடுத்தான்? எல்லாம் கொடுத்தான். யார் இதை கொடுத்தான்? துரியோதனன் இதை கொடுத்தான். சரி, கொடுத்துட்டார்ல. அடுத்த கேள்வி, சரி கொடுத்தான். கடைசியா என்ன சொன்ன? கிருஷ்ணனுக்கும் கொடுத்தான்ல. என்ன கொடுத்தான்? என்ன கொடுத்தான்? புண்ணியத்தை எல்லாம் தானமா கொடுத்தான்ல. தானமா கொடுக்கறதுக்கு என்ன பண்ணிருக்கணும்? கிருஷ்ணனே யாசகனா வந்து கேட்ட பிறகுதானடா கொடுத்தான். கேட்கறதுக்கு முன்னாலே கொடுத்திருந்தா அவன் பொழைச்சிருப்பான். அப்பொழுதும் கிருஷ்ணனை கையேந்தி பிச்சை எடுக்க வைத்து கிருஷ்ணனை யாசிக்க வச்சுதானே அவன் கொடுத்தான். அது தானம், அது தர்ம கணக்கில் சேராதுன்னா. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு கலிபுருஷன் சொன்னான். இப்ப தானம் என்பது ஒருத்தர் கேட்டவொன்னா கொடுக்கலாம், தர்மம் என்பது கேட்காம கொடுக்கணும். கேட்காம எங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் பகவத் பாதா சொல்றேன். அதுதான் பக்தி, அதுதான் பக்தியின் உச்சம். அந்த நிலைக்கு தான் ராமானுஜர் நமக்கு வழிகாட்டுகிறார். குடு, அவனுக்கு தேவை, எல்லாருக்குமே தேவை இருக்கும். அவங்களுக்கு லட்சத்தில் தேவை இருக்கும், சில பேருக்கு 1000 தேவை இருக்கும், சில பேருக்கு 5000 தேவை இருக்கும். யாருக்கும் தேவை இல்லாமலாம் இல்லை, தேவை என்பது உண்டு. எதிர்பார்க்காத அளவுக்கு கொடு. அவங்க எதிர்பார்த்து, எனக்கு இன்னைக்கு இரவு ஒரு பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டாங்க. அண்ணனுக்கு தெரியும், சப்புடின்னு ஒரு ஊர், அங்கே முத்தையான ஒரு நண்பன். நான் சொல்லிட்டேன், முடியாது, என்னால் முடியாது. இல்லை, நான் கார் வச்சு அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன். வேண்டாம் சாமி, விட்டுரு, தெம்பு கிடையாது. 3:30 மணிலேருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் போய் நான் ஒரு பட்டிமன்றம் பேசி வீட்டுக்கு திரும்புகிற அளவுக்கு வேண்டாம், என்னை விட்டுரு, வேற யாராவது அனுப்புகிறேன், வேண்டாம், நீங்கள் தான் வரும், வேணாம், விட்டுரு, நான் இப்படியே நிம்மதியாக வீட்டுக்கு போகிறேன். முடி ஒரு அளவுக்கு தான் எல்லாமே, எல்லாவற்றையும் இழுத்து வைத்துக் கொள்ள முடியாது. எனவே தானம் என்பதும் தர்மம் என்பதையும் நம்முடைய ஆச்சாரியார் நமக்கு உணர்த்துவதன் மூலமாக ஸ்ரீராமர் எப்பேற்பட்ட கருணை கடல், தன்னை அபயம் என்று வந்தவர்களுக்கெல்லாம் அபயம் கொடுக்கிறார். அந்த புண்ணியம் விபீஷணனுக்கு முன்னால புறாவுக்கு கிடைச்சிருச்சேன்னா, புறா அப்படி இருக்கேடா வாழ்க்கையில், அப்படி பாருங்க, பறவைகளை பாருங்கள், பறவைகள் செய்கிற தியாகத்தை பாருங்கள். நம்மெல்லாம் என்னத்தை, புறாவிற்கு இருந்த குணம் ராமானுஜருக்கு இருந்தது. யார் சொல்றா? திருக்கோஷ்டியூர் நம்பி குரு சொல்றார். சாக போற நேரத்தில் இந்த கதையை சொல்லி, புறா கதையை சொல்லி, இந்த புறாவிற்கு இருந்த குணம் ராமானுஜருக்கு இருந்தது. தன்னையே கொடுத்தாவது தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டும். இல்லாட்டி அந்த சரப ஸ்லோகத்தினுடைய மந்திரத்தை சொன்னோன்னே அவர் நரகத்துக்குள்ள போயிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? புறா செய்த காரியத்தை இதை திருக்கோஷ்டியூர் நம்பி சொல்லுகிறார். தான் இறந்தாலும் பரவாயில்லை என்கிற குணத்தை போல் நான் ஒருவன் நரகம் சென்றாலும் பரவாயில்லை, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும்
இந்த சரம ஸ்லோகம் என்று சொல்லப்படுகின்ற ஓம் நாராயணாயே என்கிற 8 எழுத்து மந்திரத்தை இந்த உலகத்திலே ஏற்றத்தோடு சொல்லணும். அதனாலதான் சொன்னான், நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நாராயணா என்கிற நாமம் அதுதான் நலம் தரும், வேற சொல்லல கிடையாது. பெற்ற தாயினும் ஆயின எல்லாம் தரக்கூடிய நிலந்தரும் நீர் விசும்பரும். தாய் எல்லாம் கொடுக்கக்கூடியவள். ஆனால் தாய்க்கு மேல கிடைக்கணும்னா அது நாராயண மந்திரம். அதனாலதான் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன். திருக்கண்டேன் பொன்னேனி கண்டேன். ஒரு அருமையான வார்த்தை. 3 ஆழ்வார்களை ஒன்று சேர்த்தார் இல்லையா பெருமாள் திருக்கோவிலூர்ல. பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார் 3 பேரையும் ஒன்று சேர்க்கணும். ஒருவர் படுக்கலாம், 2 அமரலாம், 3 நிற்கலாம். 4வது ஒருத்தன் உள்ள வந்தானே, இந்த 3 பேரையும் சேர்க்கிறதுக்கு. அப்பதான் சொன்னா திருக்கண்டேன். திருனா செல்வம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். திருனா திருமகள், தாயார். நீங்க பெருமாளை சேவிச்சா மாத்திரம் போதாது, தாயாரை செய்யும். தாயார் தான் ராத்திரி பெருமாள்கிட்ட போய் சொல்லுவாங்க. இந்த மதுரையில் கூடலழகர் பெருமாள் கோயில் இருக்கிற ஆண்டாளுக்கு ஏகாந்தமா இருப்பான். ஏன்னா அவ அப்பா மேல அவளுக்கு அப்படி ஒரு பெருமை. பூமாதேவி தானே அந்த பூலோகத்துக்கு வந்து பிறந்தார். அப்படி ஒரு பெருமையில அழகா சொல்றார். அப்படி ராமானுஜர் உலக வாழ்க்கையிலே பற்று அற்று பெருமாளிடத்திலே ஆசையே தகுதியாக வைத்து சரணாகதி செய்தால் போதும் என்பதுதான் ராமானுஜர் செய்த புரட்சி. பகவான் மீது அன்பு வைத்து. அதனாலதான் பாரதி கண்ணன் என் காதலன்னு சொன்னான், கண்ணம்மா என் காதலின்னு சொன்னான். இறைவன் மீது அன்பு செலுத்துங்கள், வேற எதிலையோ ஆசை வைக்கிறீங்க. இன்னைக்கு இந்த பிரசாதத்துக்கு கூடுதல் சுவை இருக்கும். நம்ம வீட்டில் தின்ற பொங்கல் மாதிரி இருக்காது. ஏன்னா உள்ள அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார் இவ்வளவு நேரம். அப்படி ஆலயத்தில் கிடைக்கக்கூடிய பிரசாதம் நம்முடைய தேகத்தில் இருக்கக்கூடிய நோய்களை எல்லாம் நீக்கக்கூடிய சக்தி அதற்கு உண்டு. எனவே எம்பெருமானார் தரிசனம் என்பது நம்பெருமாள் பெயர் வைத்து போற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராமானுஜர் இந்த கலியுகத்திலே பல்வேறு அற்புதங்களை இன்றைக்கும் நம்மிடத்திலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். எனவே அந்த அடித்தளத்திலே நின்று இறைவன் மீது முழுமையாக அன்பு வையும். ராமானுஜர் உள்ள வந்துட்டார் அப்படின்னா உங்க விருப்பத்துக்கெல்லாம் ஏற்றபடி உள்ள வந்திருக்கிறார். இனி அவர் பார்த்துக்கிடுவார் உங்களுடைய சேமத்தை. அவர் என்ன விரும்புகிறார்னா பிரத்யாருக்கு உதவி செய்யுங்கள், அன்பு நிறைந்தவர்களாக. பெருமாளிடத்தில் சேர்வதற்கு ஒரே தகுதி என்ன தெரியுமா? ஆசை. அது என்ன ஆசை? பெருமாள் போட்டிருக்கிற நகை மீது வைக்கிற ஆசையா? மீனாட்சி அம்மனே பயப்படுறாங்க. அம்மனுக்கு மேல நகையை போட்டு வந்துடுறாங்க. அம்மா சொல்லுது, போயிட்டு வாங்கப்பா, போங்க, போயிட்டு வாங்க. இதெல்லாம் நிலை இல்லாதது. பூரா இருக்கிற நகையெல்லாம் போட்டுட்டு மீனாட்சி பார்க்க வந்துடுவாங்க. காவல்துறை அறிவிச்சுக்கிட்டே இருக்கும், நகைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரும் கேட்கறது. அப்புறம் போய் நின்று 50 பவுன் போச்சு, 20 பவுன் போச்சு, 15 பவுன் போச்சு. எதற்கு இந்த ஆசை? பகவான் மீது ஆசையை தகுதியாக வைத்து சரணாகதி செஞ்சா போதும் என்பது ராமானுஜர் இந்த மண்ணுலகத்திலே அற்புதமான ஒரு புரட்சியை செய்திருக்கிறார். அந்த அடித்தளத்திலே நின்று இந்த கீழ ராமானுஜ கூடத்திலே எல்லாம் வல்ல எம்பெருமான் நாளை வருகிற பொழுது அந்த பெருமாளே மகிழ்கின்ற ராமானுஜராக உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய ராமானுஜருக்கு அடியேராக இருக்கக்கூடிய ராமானுஜ தாசன்களாக நீங்கள் மாற வேண்டும். அனைவரும் அவருடைய இந்த சொற்பொழிவை கேட்டதனாலே நீங்கள் அனைவரும் ராமானுஜ தாசன் என்றே அழைக்கப்படுவீர்கள். அந்த வகையிலே ராமானுஜர் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னார். சேவை மூலமாக
ஆசை மூலமாக, அன்பின் மூலமாக இந்த இறைவனை அடைய முடியுமே தவிர வேறு எந்த உபாயத்தின் மீதும் நீங்கள் அடைய முடியாது. சரணாகதி என்கிற தத்துவத்தை எப்படி புறா தன் உடம்பையே கொடுத்து அந்த வேடனை பாதுகாத்ததோ அதுபோல ராமானுஜர் தன் உயிரையே கொடுத்து இந்த மண்ணுலகத்திலே பல்வேறு அதிசய புரட்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் காட்டிய வழியில் சென்று வாழ்வாங்கு வாழ உங்களை நெறிப்படுத்தி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பிந்தோர் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.